விடுதலைதான். வாழ்வதற்கான விடுதலை அல்ல, உயிருக்கான விடுதலை. இது நம்ம சமஸ்தானத்திலிருந்து வந்த ஒரு வண்டி. இன்னும் நம்ம சமஸ்தானத்தை சுத்தி இருக்கிற 18 சமஸ்தானத்துல இருந்தும் 18 வண்டி வருதாம். மொத்தம் 380 போனோம். நீங்கள் சொன்னபடியே அடிமை மக்கள் 180 பேர் கொன்று விட்டேன். எதிர்பார்த்த பலன் கிடைத்திருக்குமே. மகாராணி. நீண்ட தவம் புரிந்து பெறுவதே நன்மக்கள். மாண்டு போவதை யார்தான் பொறுப்பார்? வீழ்ந்து கிடந்தாலும் அவரெல்லாம் வீரர்கள்தானே. வாழ வேண்டிய நாட்களை யாருக்காக விட்டுத் தந்தார்? விடியலுக்கு காத்திருந்த அடிமை மண்ணுக்கா? விடுதலைதான். வாழ்வதற்கான விடுதலை அல்ல, உயிருக்கான விடுதலை. என்ன புரியவில்லையா? கொலைதான். நான் சென்று கொன்றுவிட்டு உம்மிடம் பேசுகிறேன், சரியா? பிணங்களின் எண்ணிக்கையை ஞாபகம் வைத்துக்கொள். சமஸ்தானத்தின் எல்லை. தொட்டுவிட்டால் விடுதலை. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க! ஏய், முதலில் நான். நூறு காசுகள், 100 காசுகள். 100 காசுகள், 100 காசுகள், 100 காசுகள். நம்ம சமஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படி இரக்கமே இல்லாம எல்லாரையும் கொண்டுட்டாங்களே. கொடுத்து வச்ச மகராசனுங்க சீக்கிரமே போயிட்டானுங்க. இந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீரையா, ஐயா, நல்லா இருக்கியா? வா வா. என்னங்க சாமி? பயப்படாத வீரையா, உன்னை கொன்னுட மாட்டோம். உன்னை கொன்னுட்டா பிணங்களை யார் எரிக்கிறது? நீயே சொல்லு.
வா வீரையா. வா வா. நீங்க அழுங்கம்மா. வணக்கம் மகாராணியாரே. நீங்கள் சொன்னபடியே நீங்கள் சொன்னபடியே அடிமை மக்கள் 180 பேர் கொன்றுவிட்டேன். எதிர்பார்த்த பலன் கிடைத்திருக்குமே. ஆம் மகாராணியாரே, அடிமை மக்கள் விருமனை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி அநியாயமான சாவுகளுக்கு விருமனே காரணம் என்று அவனை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிணங்களை என்ன செய்தீர்கள்? தங்களின் உத்தரவுப்படி விருமனின் காட்டுப்பகுதியில் போடச் சொல்லிவிட்டேன். வெள்ளையர்கள் எந்த காட்டுப்பாதையில் வர அஞ்சினார்களோ அதே காட்டுப்பாதையில் அவர்களை வரச் சொல்லுங்கள். உங்களது செயலை விருமன் பார்த்தால் பதறி விடுவான். அவன் பதற வேண்டும், கதற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் மரணமடைய வேண்டும். மகாராணியாரே, நீங்கள் எனக்கு தாய் ஸ்தானம். மனதாரச் சொல்கிறேன், தங்களது தளபதியாக பணிபுரிய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வணக்கம் விருமா. நான் நலம். நீ அங்கு நலமா என்று குசலம் விசாரிக்கும் அளவிற்கு நீ தகுதியானவன் அல்ல. இனி என் சமஸ்தானத்தில் என் விசுவாசத்துக்குரிய ஒருவர் உயிரை நீ எடுத்தாலும் உன் ஒரு கொலைக்கு 180 அடிமைகளை பலி கொடுப்பேன். உனக்கும் எனக்கும் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கிறது. அதுவரையில் நீ உயிரோடு இரு. எனது சமஸ்தானத்தில் இனி உன்னை பற்றிய பேச்சு என் காதுக்கு வரக்கூடாது. மீறினால் நரபலி நிச்சயம். முடிவு உன் கையில். விடுதலை தாகம் உன்னை போராட வச்சது. ஆனா ஆளும் வர்க்கம் திருப்பி அடிச்ச விதத்தை பாத்தியா விருமா? ஒரு வெள்ளக்கார துறைய கொல்றதுக்கு, ஒரு சமஸ்தானத்து காவலாளிய கொல்றதுக்கு நீ காட்டுக்குள்ள உட்காந்து நாள் கணக்கா திட்டம் போட்டு செய்வ. ஆனா நம்ம ராணி அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில திட்டம் போட்டா, மத்தியானமே 380 பேர் செத்துட்டாங்க.
இது ராணி செஞ்ச பாவமா? இல்ல, இல்லவே இல்ல. இது நீ செஞ்ச பாவம். நானா? ஆமா பெருமாள். உன் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அது விடுதலை தாகம் இல்ல, சுயநலம். புரியலல்ல? துளசி, ராஜகுருவோட மக துளசியை நீ விரும்பின, ஆனா அடைய முடியல. துளசிய கொன்னவங்கள பழி வாங்கணும்னு நினைச்ச. அதுக்காக நீ போத்திக்கிட்ட இந்த போர்வை விடுதலை போராட்டம். அண்ணே, நீங்க நினைக்கிறது தப்புண்ணே. விருமா நம்ம எல்லாரும் நியாயமான வாழ்க்கை வாழணும்னு போராடுறானே, எல்லாரும் சமமான வாழ்க்கை வாழணும்னு போராடுறானே. இந்த போராட்டத்துல துளசியோட காதலை இழுக்காதீங்கண்ணே. கேட்டமா? நாங்க கேட்டோமா? ஐயா வருமா, எங்களை எப்படியாவது காப்பாத்துன்னு கேட்டோமா? கேட்டோம். சாமி கிட்ட, நம்ம எல்லாத்தையும் படைச்ச சாமி கிட்ட காப்பாத்துன்னு கேட்டுக்கிட்டோம். காப்பாத்தலையே. ஏன்? அந்த ராணிய பார்த்து அந்த சாமியே பயந்து கிடக்குது. நாமெல்லாம் மனுஷ பிறவிங்க, என்னடா பண்ண முடியும்? நான் பார்க்க வளர்ந்த பசங்கடா நீங்க. இங்க செத்து கிடக்குதுங்களே, இவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பசங்க. சின்ன சின்ன பசங்களா ஓடி விளையாண்டுகிட்டு இருந்த பசங்கடா நீங்க. நீ கொடுத்த வரட்டு தைரியம் பாரு, எப்படி செத்து கிடக்குறாங்கன்னு பாரு. விட்டுறா, விட்டுரு. எங்களால முடியல. அழுது அழுது கண்ணீர் கூட நீத்து போச்சுடா. இனிமேலும் விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசி எங்களை ஒரேடியா அழிச்சிடாத.